முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தமிழ்நாட்டில் உயர்கல்வியே இல்லை என்பதைப் போலவும் தான் வந்துதான் பல்கலைக்கழகங்களையே வளர்த்ததைப் போலவும் பேசியிருக்கிறார் ஆளுநர் RN ரவி என்றும், தான் ஏதோ வெட்டி முறிப்பதைப் போல ஏதாவது ஒரு கூட்டத்தை கூட்டி வைத்து எதையாவது உளறி வைப்பது ஆளுநரின் அன்றாட வேலையாக இருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊட்டிக்கு பயணம் மேற்கொண்ட ஆளுநர் அங்கே பல்கலைக்கழக துணைவேந்தர்களை வரவழைத்து ஏதோ ஆலோசனை செய்துள்ளார் எனவும், அதில் அவர் பேசிய பேச்சை கேட்டால் கல்வியாளர்கள் அனைவரும் தலையில் அடித்துக் கொள்வார்கள், பல்கலைக்கழகங்களை தரம் உயர்த்தவும் ஒருங்கிணைக்கவும் தான் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தப்பட்டு வருவதாக திருவாய் மலர்ந்துள்ளார் ஆளுநர். 3 கூட்டம் போட்டதால் பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் ஒரே பாட்டில் முன்னேறுவதைப் போல முன்னேறிவிடுமா? காற்றில் கயிறு சுற்றி இருக்கிறார் ஆளுநர் என்றும் விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு உயர்கல்வித்துறையில் முன்னேறிய மாநிலம்தான். பள்ளி கல்வி என்பது பெருந்தலைவர் காமராசர் காலம் பொற்காலம் என்றால், கல்லூரி கல்வியானது முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்தில்தான் செழித்தது. இன்றைய திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வியின் பொற்காலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டியிருக்கிறார் என்றும் முரசொலி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பில் உயர்கல்வியின் தரம் எந்த அளவுக்கு உயர்ந்துள்ளது என்ற புள்ளி விபரம் வெளியாகியிருந்தது. அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனத்தின் கூற்றுப்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 49 விழுக்காடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. இது அகில இந்திய சராசரி சதவிகிதத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகமாகும். இதெல்லாம் தெரிந்து கொண்டு துணைவேந்தர்களோடு ஆலோசனை நடத்த போயிருக்க வேண்டும் RN ரவி என்றும், இந்தியாவில் தலை சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் 31 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் உள்ளன. தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் 21 தமிழ்நாட்டில் உள்ளன. தலை சிறந்த 100 கல்லூரிகளில் 32 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளன. தலை சிறந்த 100 ஆராய்ச்சி நிறுவனங்களில் 10 தமிழ்நாட்டில் உள்ளன. தலை சிறந்த 200 பொறியியல் கல்லூரிகளில் 35 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளன. தலை சிறந்த மேலாண்மை கல்வி நிறுவனங்களில் 11 தமிழ்நாட்டில் உள்ளன. 100 மருத்துவ கல்வி நிறுவனங்களில் 8 தமிழ்நாட்டில் உள்ளன. 40 பல் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் 9 தமிழ்நாட்டில் உள்ளன. 30 சட்டக் கல்லூரிகளில் 2 தமிழ்நாட்டில் உள்ளன. 30 கட்டடக்கலை கல்லூரிகளில் 6 தமிழ்நாட்டில் உள்ளன. இப்படி அடுக்கிக் கொண்டே போக முடியும். கல்வியில் சிறந்த மாநிலமாக நாம் உயர்ந்து நிற்கிறோம். இதெல்லாம் RN ரவி நாகாலாந்திலிருந்து விரட்டப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பே தமிழ்நாட்டு உயர்கல்வி நிலைமையாகும். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சி ஆட்சி காலத்தில் கல்விக்காக போட்ட விதைதான் இதற்கு காரணம். இதெல்லாம் ரவிக்கு தெரியுமா என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. திமுகவின் முதல் ஆட்சி காலத்திலேயே தமிழகத்தில் ஏராளமான அரசு கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன. 1947 முதல் 67 வரையிலான 20 ஆண்டு காலத்தில் திறக்கப்பட்ட மொத்த கல்லூரிகள் 68 தான். ஆனால் கலைஞர் முதல்வராக இருந்த 1969 முதல் 1975 காலகட்டத்தில் 97 அரசு கல்லூரிகள் திறக்கப்பட்டன. கோவையில் வேளாண் பல்கலைக்கழகம், சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், சென்னையில் கால்நடை பல்கலைக்கழகம், டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், உலக தமிழ் இணைய பல்கலைக்கழகம், நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், சேலம் பெரியார் பல்கலைக்கழகம், கோவை, திருச்சி, மதுரை, நெல்லையில் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள், ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள், இவை அனைத்தும் உருவாக்கப்பட்டதால் தான் உயர்கல்வியில் இந்தியாவில் முதன்மையான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. ஆனால் இவர் வந்துதான் ஏதோ பல்கலைக்கழகங்களை சரி செய்து விட்டதாக பீற்றிக் கொள்கிறார். புதிய தேசிய கொள்கை வந்துதான் வளர்க்கப் போகிறதாம். இவர்களது தேசிய கொள்கை என்பது காவி கொள்கை, குலக்கல்வி கொள்கை. வடிகட்டுதல் என்ற பெயரால் மாணவர்களை கல்வி நிலையங்களிலிருந்து இடைநீக்கம் செய்யும் கொள்கை. ஆங்கிலத்தை அகற்றி அந்த இடத்தில் ஹிந்தியையும் பின்னர் சமஸ்கிருதத்தையும் உட்கார வைக்கும் கொள்கை. வேல்யூஸ் என்று பேசி வேலை வாய்ப்பை பறிக்கும் கொள்கைதான் இவர்களது புதிய கல்வி கொள்கையாகும் எனவும் முரசொலி தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான கல்விக் கொள்கையால் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக கையேந்தும் நிலையில் உள்ளனர் என்கிறார் ஆளுநர். படித்த இளைஞர்கள் மிகச்சிறந்த வேலைகளில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களது படிப்பு மேலும் மேலும் அவர்களை உயர்த்தி வருகிறது. படித்தவர்கள் யாரும் கையேந்த தேவையில்லை. அவர்களது பட்டமே அவர்களை அங்கீகரிக்கும், வாழ வைக்கும், அவர்களை உயர வைக்கும். அவர்கள் தங்களது பட்டங்களின் மூலமாக இந்த மாநிலத்தை உயர்த்தி வருகிறார்கள்.
பல்கலைக்கழக துணைவேந்தர்களை உட்கார வைத்துக் கொண்டு படிப்பையும் பட்டத்தையும் கேவலமாக பேசுபவர் என்ன மாதிரியான ரகத்தை சேர்ந்தவராக இருப்பார் என்றும் முரசொலி தலையங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது.